இப்ப இருக்கிற சிஎம் உடைய அப்பா எஸ்ஐ சார் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை சொல்லலான் இருந்தேன். ஏன்னா திரைப்பட துறையில ரொம்ப முக்கியமான சங்கம், தவிர்க்க முடியாத சங்கம் பிஆர்ஓ சங்கம். அது எண்ணற்ற சங்கங்கள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான சங்கம். இந்த தேர்தல் நடந்து வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்புரையாற்ற வந்திருக்கும் மாண்புமிகு கல்வித்துறை மற்றும் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்டிப்பா யுவராஜ் தலைமையில யுவராஜ் ஒரு துடிப்பான இளைஞர். கண்டிப்பா அவர் தலைமையில ஒரு சிறப்பான சங்கம் நம்ம தயாரிப்பாளர்கள் ஒன்றிணைந்து கண்டிப்பா சிறப்பாக செயல்படும் சொல்லி நான் அந்த தயாரிப்பாளர் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நடிகர் திரு அர்ஜுன் தாஸ் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். Thank you, Yuvraj brother. All the very best. Congratulations. And ரொம்ப happy எங்க வந்ததுல. But அப்படியே சீக்கிரமா ஓடிடுறேன். யுவராஜ் brother அங்க ஷூட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. But ரொம்ப happy. Thank you நீங்க கூப்பிட்டதுக்காக. அவங்க எல்லாரையும் மீட் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்பதான் ரீசெண்டா மீட் பண்ணேன், மறுபடியும் மீட் பண்றேன். All the very best எல்லாருக்குமே. And யுவராஜ் brother, all the very best உங்களுக்கு. Once again, thank you so much. Thank you. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு திரைப்பட துறை அமைச்சர்களுக்கு ஒரு கோரிக்கை சொல்லலான் இருந்தேன். ஏன்னா எல்லா சங்கங்களுக்கும் தனியா ஒரு அலுவலகம் இருக்கு. திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு மட்டும் எந்த அலுவலகமே கிடையாது. நாங்க வாடகையில் தான் இருக்கோம். அதனால அப்படியா, முதல்ல நாங்க ஒரு அலுவலகம் தான் ஒரு கோரிக்கையா இப்ப இருக்கிற சிஎம் உடைய அப்பா எஸ்ஐ சார் எப்போ வந்தாலும் பொதுக்குள்ள சண்டை பண்ணுவார். நீங்க ஒரு கட்டடத்தை கட்டுங்கினாரு, அவரு தலைமையிலேயே கண்டிப்பா எங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்தா போதும், நாங்களே கட்டிக்கிறோம். இது காலங்காலமாக இப்ப இருக்கிற சிஎம்முக்கும் நம்ம சினிமா அமைச்சர் ஒரு பேரா இருக்கும், உங்களுக்கு ஒரு பெரிய பெருமையா இருக்கும். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி வாயிலாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன். கண்டிப்பா அதே மாதிரி இன்னொரு கோரிக்கை, 2015 22 வரைக்கும் சிறு படங்களுக்கு மானியம் அது வழங்கவே இல்லை. கிட்டத்தட்ட 10 வருஷமா வழங்கல. நாங்க கோரிக்கையாக கொடுத்திருக்கோம். அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார்னு சொல்லி ஒரு பணிவான வேண்டுகோளை கேட்டுக்கிறேன். நன்றி.